வனவாசம் வீசும் காதல் மதுர மண்ணில் கலந்த காதல். ஹலோ சார், சொல்லுங்க, என்ன வேணும்? யாருக்கு ட்ரீட்மெண்ட்? எனக்கு தான். ஓகே, டோக்கன் போடணும். டோக்கன் போடுங்க. எந்த டாக்டரை பார்க்கணும்? என்ன ப்ராப்ளம்? அது கையில தீக்காயம் பட்டுடுச்சு. அப்படிங்களா? அர்ஜுன் டாக்டர் உள்ள இருக்காரு. நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு முன்னாடி 3 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு முடிஞ்ச உடனே நான் உங்களை கூப்பிடுறேன். உங்க பேர் மட்டும் சொல்லிட்டு போயிடுங்க. கதிர். இது கதிர் அண்ணா தானே? இவர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? அண்ணா. ஹே விக்ரம், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கதிரை பார்க்க வந்தீங்களா? யாரு இவரு? இவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அண்ணா அண்ணன் கூப்பிடுறாரு. ஒருவேளை தெரிஞ்சவங்களோ? இல்ல விக்ரம், டாக்டரை பார்க்கணும். கதிரை அண்ணா? ஆமா. ஹேமா, கதிர் என்ன பண்ணிட்டு இருக்கான்? சார் உள்ள பேஷண்ட் பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு முன்னாடி இன்னும் 3 பேர் இருக்காங்க சார். இவருக்கு டோக்கன் போட்டீங்களா? ஆமா சார், வர்ற பேஷண்ட் எல்லாருக்கும் டோக்கன் போட்டு தானே உள்ள அனுப்புவோம். ஷோ அண்ணா, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்களுக்கு நீங்க யாருன்னு தெரியல, அதனால டோக்கன் போட்டுட்டா. ஏமா, அடுத்த பேஷண்ட் வெளியே வந்த உடனே இவர் உள்ள அனுப்பு. ஓகே சார். அண்ணா உட்காருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போறேன். ஏமா, அது யாரு தெரியுமா? அவருக்கு போய் டோக்கன் போட்டிருக்க? சார், எனக்கு அவர் யாருன்னு தெரியாது சார். நான் வேலைக்கு ஜாயின் பண்ணி 2 மாசம் தான் ஆகுது. எனக்கு அவரை பத்தி தெரியாது சார். டாக்டர் பார்க்கணும், கையில தீக்காயம் இருக்குன்னு சொன்னாரு. அதான் டோக்கன் போட்டு உட்கார சொன்னேன் சார். அம்மா, அவர் அர்ஜுனோட அண்ணன். அர்ஜுன் டாக்டரோட அண்ணனா? சார், அவர் யாருன்னு தெரியாம நான் டோக்கன் போட்டு வெயிட் பண்ண சொல்லிட்டேன். அடுத்த பேஷண்ட் வந்த உடனே அவரை உள்ள போக சொல்லிடுறேன். பாத்துக்கோ. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். இவர் யாருன்னு தெரியாம டோக்கன்லாம் வேற போட்டுட்டோம். இவராவது வாய் திறந்து சொல்லலாம்ல. சார் உட்காருங்க சார், நான் போய் அர்ஜுன் சார் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். நீங்க போயிட்டு வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். நெக்ஸ்ட் பேஷண்ட் வர சொல்லுங்க. சார், அது வந்து உங்களை பார்க்க உங்க அண்ணன் வந்திருக்காரு. பேரு கதிர்னு சொன்னாரு. கதிரா? எதுக்கு வந்திருக்காரு? சார், அது அவர் கையில ஏதோ தீக்காயம் பட்டுடுச்சான். ட்ரீட்மெண்ட்காக வந்திருக்காரு. வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் உள்ள வர சொல்லுங்க. ஓகே சார். கதிர்க்கு எப்படி தீக்காயம் பட்டுது? என்னாச்சு? சார், உங்களை டாக்டர் உள்ள கூப்பிட்டாரு, நீங்க போலாம். ஓகே. அப்புறம் சார், நீங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியாது, அதனால தான் உங்களுக்கு டோக்கன் போட்டேன். சார் கிட்ட இதை பத்தி எதுவும் சொல்லாதீங்க சார், கோவப்படுவாரு. இல்லம்மா, நான் எதுவும் சொல்லல. ரொம்ப தேங்க்யூ சார். சார் உள்ளதான் இருக்காரு, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. என்ன என்னாச்சு? கைக்கு என்னாச்சு? இல்ல, அது லைட்டா தீக்காயம் பட்டுடுச்சு. உட்காருங்கண்ணே, இங்க வந்து உட்காருங்க. நீ டாக்டரு, நீ உட்காரு, நான் இந்த சேர்ல உட்கார்றேன். இல்லைண்ணா பரவாயில்ல, நீங்க வந்து உட்காருங்க. இல்ல அண்ணா வந்து உட்காருங்கண்ணே. சொல்லுங்க டாக்டர். ட்ரெஸ்ஸிங்க்கு எல்லாம் ரெடி பண்ணுங்க. ஓகே டாக்டர். அண்ணா கையை காமிங்க. எப்படி எப்படி அடிபட்டது? எங்க இருந்து கையில நெருப்பு பட்டது? ஏன் அதெல்லாம் சொன்னாதான் நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்களோ? ஆக்சிடென்டலா கையில நெருப்பு பட்டுடுது, உங்களால மருத்துவம் பார்க்க முடியுமா முடியாதா? அதை விட்டுட்டு எப்படிப்பட்டது என்ன பட்டது இதெல்லாம் கேட்கணும்னு ஏதாவது இருக்கா? கதிரு, இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கியா?
ஆமாம்ல, உன் மேல கோவமா தான் இருக்கேன். என்ன சாதாரண காரியமா பண்ணி வச்சிருக்கா? உன் மேல கோவப்படாம இருக்கா? ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்னு பாக்குறேன். இல்ல, அந்த பிள்ளைய படிக்க வைக்கிறேன்றத என்கிட்ட முன்னமே சொல்லி இருந்தா இவ்வளவு பிரச்சனை வருமால? ஷியாம்லே, அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? அந்த பிள்ளைக்கு என்னை பத்தி தெரியாது. என்கிட்ட உண்மையை சொன்னா விஷயம் வெளியே தெரிஞ்சிருமோன்னு பயந்துகிட்டு கூட சொல்லாம இருப்பா. உனக்கு என்னலே வந்தது? சின்ன வயசுல இருந்து நீ என்ன பாக்குறா. அவ படிக்கிறான்னு சொல்லி இருந்தா என்னால அவளுக்கு என்னல பிரச்சனை வரப்போகுது? என்கிட்ட சொல்றதுல உனக்கு என்ன? கதிரு, அது யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு விட்டுட்டோம் கதிரு. சரியில்ல, நீ யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு விட்டேன்னு வச்சுக்கோ. அன்னைக்கு நான் ஒரு ரூமுக்கு வந்தப்போ அந்த பிள்ளை எனக்கு தெரியாம மறைஞ்சு நின்னாலே அத நான் பார்த்தேன்றது உனக்கு நல்லாவே தெரியும். நீயா வந்து ஏதாவது சொல்லுவேன்னு பார்த்தா அப்ப கூட வாய் திறக்கல. ஏம்ல அர்ஜுன், உண்மையை சொல்லு. அன்னைக்கு நான் அந்த பிள்ளைய பார்த்தத நீ பாத்தியா இல்லையா? அது கதிரு, நான் பார்த்தேன். ஆனா அதுக்கப்புறம் நீ கேட்டா சொல்லிக்கலான்னு இருந்த. நீ எதுவும் கேட்கல, அதனால நான் அதை அப்படியே விட்டுட்டேன். இங்க பாரு, நீ அந்த பிள்ளைய படிக்க வச்சது நான் தப்புன்னு சொல்லல. ஆனா ஆனா அதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்கு. ஏய், உன்கிட்ட என்ன காசு பணமா இல்ல? அந்த பிள்ளை வந்துதான் உன்கிட்ட லேப்டாப் வாங்கி படிக்கணுமா என்ன? ஏன், அவதான் போன் வச்சில்லன்னு சொல்றாளே, ஒரு போன் வாங்கி கொடுத்தா என்ன? சின்ன வயசுல இருந்து கூட படிக்கிற புள்ளன்னு சொல்லுதா? ஏன், கூட படிக்கிற பிள்ளைக்காக ஒரு போன் வாங்கி தர கூட உன்னால முடியலையா என்ன? அத வாங்கி கொடுத்து அவளை படின்னு சொல்லியிருந்தா அவ எதுக்குல உன் ரூம்க்கு வர போறா? கதிரு, நீ சொல்றது சரிதான். ஆனா இது அப்போ என் மண்டைக்கு எட்டல. அப்படி சொல்லாதல. டாக்டர் படிச்சிருக்கான்னு பேரு தான், புத்தி கிடையாது. இல்ல கதிரு, அந்த பிள்ளையோட அம்மா இங்கதான் வேலைக்கு வந்துட்டு இருக்காவ. அவளும் அப்பப்ப வருவா. சரி, வரும்போது படிச்சுப்பாளேன்னு நான் அதை பத்தி யோசிக்கல. இப்போ நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அந்த பிள்ளைக்கு ஒரு போன் வாங்கி கொடுத்துருக்கலாம்னு தோணுது. இப்ப சொல்லல, சொல்லாத இப்ப சொல்லு. சாரி கதிரு, அது உன்னை அசிங்கப்படுத்தும்னு நான் நினைக்கவே இல்லை. ஏதோ தெரியாதனமா என்னென்னமோ நடந்து போச்சு. அதுக்கெல்லாம் என்னை மன்னிச்சிரு கதிரு. உன்கிட்ட இருந்து மறைச்சது தப்பு தான். இனிமே எந்த பிரச்சனையும் வராம நான் பார்த்துக்கிடுறேன். இனி பிரச்சனை வர்றதுக்கு என்ன இருக்கு? அதான் அசிங்கப்பட்டு நிக்கிறனே. எனக்கு அந்த பிள்ளை மேல கூட கோவம் இல்லைல்ல, ஓ மேலதான் கோவம். அவ என்னை பத்தி தெரியாதவ, என்னை பத்தி எப்படி வேணாலும் அவன் நினைப்பான். ஆனா உனக்கு என்னல வந்துச்சு? என்கிட்ட வந்து உண்மையை சொன்னா உங்களுக்கு ஆபத்தாயிடுமோ? ஐயோ கதிரு, அப்படிலாம் நான் நினைக்கல. அதுக்கான சூழ்நிலை அமையல, அவ்வளோதான். நீ கோபப்படாத கதிரு. வா, கையில் ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய காயெல்லாம் இல்லை. தீப்பட்டதுனால அப்படி செவந்து போயிருக்கு. ஆயில்மெண்ட் கொடு, அது போதும். கட்டில் ஒன்றும் போட வேண்டாம். சரி கதிரு, நான் ஆயில்மெண்ட் எழுதி தரேன். நீ வாங்கிட்டு வீட்டுக்கு போ. இல்லைனா நீ வீட்டுக்கு போ, நான் வரும்போது வாங்கிட்டு வரேன். இல்லை, நீ எழுதி கொடு, நான் வாங்கிட்டு கிளம்புறேன். சரி கதிரு. சொல்லு பிரீத்தி, எதுக்கு கூப்பிட்டா? அது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? என்ன விஷயம் சொல்லு. அது ஈவினிங் ஃப்ரீயா இருக்கீங்களா? மறுபடியுமா? ஏன், எதுக்கு? இன்னைக்கும் டின்னர் டேட் போகணுமா? ஐயோ, அதெல்லாம் இல்லை. தென் வேற என்ன? அது ஆதி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பேச்சுலர் பார்ட்டிஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். பேச்சுலர்ஸ் பார்ட்டியா? அது எதுக்கு? நார்மலா கல்யாணம் ஆக போறவங்க தான் பேச்சுலர்ஸ் பார்ட்டிலாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. உனக்கு என்ன?
அது ஆதி வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. என்னால் அவங்கக்கிட்ட நோ சொல்ல முடியல. அப்படி நோ சொன்னால் ரீசன் கேட்பாங்க. என்கிட்ட அதுக்கான ரீசனும் இல்லை. யூஸ்வலாக கல்யாணத்துக்கு நோ சொல்லணும்னா ஒன்று நான் யாரையாவது லவ் பண்ணணும், அண்ட் பதிலுக்கு அவங்களும் லவ் பண்ணணும், இல்லை என்னை வேற யாருக்காவது பிடிச்சிருக்கணும். எனக்கு அப்படி எதுவுமே இல்லைல்ல ஆதி. நீங்களும் நோ சொல்லிட்டீங்க. இனி என் வீட்டில் கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறதுக்கு எனக்கு காரணம் கூட இல்லை. கட்டாயத்தில் எஸ் சொல்லி தான் ஆகணும். ஸோ சொல்லிட்டேன். சூப்பர் பிரீத்தி. இப்போதான் நீ ப்ராக்டிக்கலா யோசிக்கிற. ஆக்சுவலி ஐ அப்ரிஷியேட் யூ. எல்லாரும் மாதிரி இல்லாம ப்ராக்டிக்கலா எது பாசிபிளோ அதை கரெக்டா பண்ற. நைஸ். ஆதி, உங்களுக்கு என் மேலே எந்த வருத்தமும் இல்லையா? வருத்தமா? இதுல நான் வருத்தப்பட என்ன இருக்கு? உனக்கு மேரேஜ் லைஃப் ஓகே. அப்படி இருக்கும்போது நீ கல்யாணம் பண்ணிக்க போற. இதுல நான் வருத்தப்பட ஒன்றும் இல்லையே பிரீத்தி. ஏன் எல்லாத்தையும் ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிற? சில். என்னால் உங்களை மாதிரி எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்க முடியல ஆதி. பட் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஐ டோன்ட் ஹாவ் எனி சாய்ஸ். ஸோ பேச்சுலர்ஸ் பார்ட்டிக்கு கண்டிப்பாக வந்துடுங்க. நான் வராமலா? சில் பண்ணிடலாம். அப்புறம் உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ட்ரிங்க்ஸ் பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா அரேஞ்ச் பண்ணிவிடுவேன். ஐ மீன் என்னோட ஃபியான்சி கிட்ட சொன்னால் அவர் அரேஞ்ச் பண்ணி தருவார். அது உங்க இஷ்டம். இதுல ஏன் சாய்ஸ் என்ன இருக்கு? whatever. பட் நைஸ் பிரீத்தி. ஓ ஃபியான்சே கிட்ட எங்களுக்காக இவ்வளோ அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்க பத்தியா? ஐ லைக் யுவர் எஃபர்ட். பேச்சுலர்ஸ் பார்ட்டினா இது இல்லாமல் எப்படி? அதான் உங்களுக்காக அவர்கிட்ட கேட்டிருக்கேன். ஆஃப் கோர்ஸ், பேச்சுலர்ஸ் பார்ட்டியில் இதுதான் மெயின். நீ கரெக்டாக தான் இருக்கா. அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி மேரிட் லைஃப். அண்ட் ஆல்சோ தேங்க்யூ ஃபார் யுவர் ட்ரீட். டுடே ஈவினிங் எத்தனை மணிக்கு? 7 o'clock ஆதி. ஓகே ஷியோர். லொக்கேஷன் ஷேர் பண்ணிவிட்டு நான் வந்துடுறேன். ஓகே ஆதி. ஹேய், இங்க வா. ஐயா சொல்லுங்கய்யா, கூப்பிட்டீங்களா? என்ன பண்ணணும்? ஒன்றும் செய்ய வேண்டாம். ஐயா மருந்து போட்டீங்களா? கை பரவாயில்லையா? பரவாயில்ல. அப்புறம் ஏன் எதுக்கையா கூப்பிட்டிய? ஏதோ வேலை செய்யணுமா? சொல்லுங்க செய்த. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இந்த புடி. ஐயா என்னத்துக்கே இது? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்கய்யா. பரவாயில்ல புடி. இல்லையா, அதெல்லாம் ஒன்று வேண்டாம். புடின்னு சொல்லுத. இது ஒன்றும் உனக்கு இலவசமா கொடுக்கல. இந்தாரு, இந்த போனை வச்சு ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. இதுக்கு பிறவும் அர்ஜுன் பின்னால சுத்திட்டு நிக்காத. நீ படிக்கிறதுக்காக தான் வாங்கி தரேன். அதுவும் சும்மாலாம் தரல, படிச்சு முடிச்சுட்டு வட்டியோட திருப்பி தரேன். இல்லையா, அம்மைக்கு தெரிஞ்சா ஏசுவா. ஹோ, இவ்வளோ நாள் அம்மைக்கு தெரிஞ்ச இயேசுவான் தான் எல்லாம் பண்ணாம இருந்தியோ? எல்லா திருட்டு வேலையும் தான் பண்ணினா. அதுவும் படிக்கிறதுக்காக தானே பண்ணினா. அப்ப இதையும் அதுக்கே பண்ணு. இப்ப மட்டும் உனக்கு அம்மா இயேசுவாளா? இல்லையா. பொறவு புடி. இந்தாரு, ஃபோனில் சிம் கார்டெலாம் வாங்கி போட்டாச்சு. சார்ஜ் மட்டும் போட்டுக்கோ. மறுபடியும் படிக்கிறேன்னு ஏதாவது பிரச்சனை பண்ணுனா ஒரு பின்னாடி இருக்கிற கிணத்துல தூக்கிட்டு போய் போட்டுருவான். ஒழுங்கா படிச்சு என் கடனை அடைக்கிற வழியை பாரு. சரியா. இந்த போனு என்ன விலை? ஒரு
5000 இருக்குமா? படிக்கிறதெல்லாம் நல்லா தான் படிக்கிறா. ஏன் இந்த போனை பத்தி உனக்கு ஒன்றும் தெரியாதோ? முன்ன பின்ன வாங்கியிருந்தாலோ இல்லை யூஸ் பண்ணியிருந்தாலோ தானே ஏன் தெரியும். எனக்கு எப்படி ஃபோனை பற்றிலாம் தெரியும்? ஓ, என்ன விலையா? 5000லாம் இல்லை. அப்பா, நான் ரொம்ப பயந்துட்டேயா. ஏதோ விலை ஜாஸ்தியாக இருந்துருமோன்னு. 5000லாம் இல்லைல்ல? இல்லை இல்லை, 5000லாம் இல்லை. ரொம்ப நல்லதியா. நான் படித்து வேலைக்கு போய் சம்பாரிச்சு இந்த ஃபோனுக்கான காசை வட்டியோட உங்ககிட்ட கொடுத்துட்றேயா. ம், சரியான வேலை எவ்வளோதான்யா? 70000. யாத்தே, 70,000மா? ஐயா, இந்த போனில் எனக்கு வேண்டாம் ஐயா, நீங்களே வச்சுக்கிடுங்க. இவ்வளோ விலை ஜாஸ்தியான ஃபோன்லாம். ஐயோ, இந்த 70,000 நான் வருஷம் ஃபுல்லாக வேலை செஞ்சாதான் ஏன் கிடைக்கும். இது என் ஒரு வருஷ சம்பளம். ஹேய், இங்க பாரு. நீ இவ்வளோ விலை உயர்ந்த போனை வச்சிருக்கனா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று மாற்றிக்கணும். அதுக்கு தகுதியானவளா நீ இருக்கணும்னா நல்லா படித்து அந்த அளவுக்கு நீ சம்பாதிக்கணும். இந்த ஃபோனை பார்க்கும்போதெல்லாம் உன் மைண்டில் அது மட்டும்தான் இருக்கணும். இங்க பாரு, உன்னோட கோலை பெருசாவை. எப்போ நீ நமக்கு இது போதும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டியோ அப்பவே நீ முன்னேறதுக்கான வழி தடப்படுதுன்னு அர்த்தம். இது போதாது, இன்னும் கொஞ்சம் மேலே போகணும், இன்னும் கொஞ்சம் மேலே போகணும்னு நினைச்சாதான் மேலே போக முடியும். நீ இந்த ஃபோனுக்கு தகுதியானவை இல்லைன்னு நீ நினைச்சா அந்த ஃபோன் வாங்குற அளவுக்கு தகுதியானவளா உன்னை மாத்திக்கோ. அதை விட்டுட்டு இந்த ஃபோன் வேணாம், 5000ல் ஃபோன் வாங்கி கொடுங்க, 4000ல் ஃபோன் வாங்கி கொடுங்கன்னுலாம் கேட்காத. படிச்சு முடிச்சுட்டு வட்டியோடு சேர்த்து எனக்கு இந்த ஃபோனுக்கான காசை கொடுக்கணும். என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுதுயா. போய் வேலை இருந்தா பாரு. அப்புறம் இன்னொன்னு, இந்த போனை யாருக்கிட்டையாவது கொடுத்து மாட்டிக்கிட்டு என் பேரை எடுத்து கொட்டிக்காத. ஒழுங்கா ஒளிச்சு வச்சுக்கோ. அப்புறம் மறுபடியும் ஒன்னால நான் மாட்டினேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான் சொல்லிட்டான். ஐயோ இல்லையா, நான் யார்கிட்டயும் காட்ட மாட்டேன். அப்படின்னாலும் உங்க பேர் நான் சொல்லவே மாட்டேன். சொல்லாம இருந்தா சரி, போ. ஆ, என்னக்கா சொல்லுத? 70,000மா? அட ஆமாண்டி அழனி. கதிரையா அப்படிதான் சொன்னாவ. 70,000 எப்படிக்கா கொடுக்கறது? ஒரு வருஷம் பூரா வேலை செஞ்சாலும் நம்ம கையில அவ்வளோதான் நிற்கும். அப்ப வீட்டு செலவுக்கு என்ன பண்ண? நான் உன்கிட்ட முன்னவே என்னக்கா சொன்னேன், ஒரு செகண்ட் ஹேண்ட்ல 7000ல் போன் இருக்கு வாங்கி கொடுன்னு சொன்னேன். இப்ப பாரு, ஒரு 70,000 போன் வாங்கி கொடுத்துட்டாரு. இது எப்படி நம்ம திரும்பி கொடுக்கறது? இங்க பாருக்க, பேசாம எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துரு. நம்மளால இவ்வளோ காசுலாம் கொடுக்க முடியாது. அவ்வளோ பணம் கட்டுற மாதிரி இருந்தேன்னா நான் கோச்சிங் கிளாஸே போய் இருந்திருப்பேனே. பிறகு எதுக்கு வீட்லயே உட்காந்து கிடக்கேன்? ஷெட்டி, நான் அவர்கிட்ட சொன்னேனே, எனக்கு இவ்வளோ காஸ்ட்லியான போன வேணான்னு சொன்னேனே. அவர் தான் கனவு காணணும், அது பண்ணணும்னு ஏதோ மோட்டிவேஷன்லாம் கொடுத்தாருடி. அதான் அவர் பேச்சுக்கு மறுபேச்சு பேசாம கொடுத்ததை வாங்கிட்டு வந்துட்டேன். நான் படித்து வேலைக்கு போய் சம்பாரிச்சு அதுக்கப்புறம் இந்த ஃபோனுக்கான காசை கொடுன்னு சொல்லிட்டாரு. இப்போ இந்த போனை திறக்கவா வேணாவா? தப்பாவை தொடவே பயமா இருக்குடி. அதான் படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் கொடுன்னு சொல்லிட்டாவளே, பிறகு என்ன தொற? இல்லை இல்லை, இப்போ வேண்டாம். நல்ல நேரம் பார்த்து கோவிலுக்கு போய் சாமிக்கு பூஜைலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் திறப்போம். நீ சொல்றதும் சரிதான். இவ்வளோ விலை ஜாஸ்தியான போனா இருக்கு, சாமி கிட்ட பூஜை பண்ணிட்டு அதுக்கு பிறகு திறப்போம். அதை தாண்டி நான் நினச்சிட்டு இருந்தேன். அதனால்தான் டப்பாவை எடுத்துட்டு வந்து அப்படியே வச்சுட்டேன். இங்க பாருக்க, இந்த விஷயம் மட்டும் அம்மைக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, 2 பேரும் சாத்துன்னு சாத்திவிடும். அதாண்டி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த போனை முதல்ல திறந்து சைலண்டில் போட்டு வைக்கணும். நமக்கு யார் ஃபோன் பண்ண போகிறா? இருந்தாலும் ஒரு பாதுகாப்புக்கு சைலண்ட்லேயே போட்டு வைக்க சொன்னார். சைலண்டா? அது எப்படி போடுறது? ஃபோனை ஆன் பண்ணி பார்த்தா
நம்மளே கற்றுக்கிடலான்னு சொன்னாவ. பூஜை பண்ணிட்டு ஆன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எது எது எங்கெங்க இருக்கு, எப்படி கிளாஸ்லாம் அட்டன் பண்ணணும் படிக்கணும்னு. ஹெடி மீனா, அம்மா வந்துட்டா. ஹெடி இந்த ஃபோன் எடுத்துட்டு உள்ள போ, நான் அம்மா கிட்ட என்ன ஏதுன்னு கேட்க. சரிக்கே.